ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கமா, தாய் கிழவி அப்படின்னு ராதிகா நடித்த படம் இப்போ வந்திருக்கு. நடிகர் சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் வந்திருக்கு. அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் கூட பார்த்தீங்கன்னா இப்போ நியூ டெல்லியில் படம் பார்க்கலாம் அப்படின்னா இல்லை கிராமத்து படம் நல்லா இருக்குமா தெரியல நினச்சேன். ஆனால் அங்கே போனோன்னே ஐயோ இந்த படத்தை மிஸ் பண்ண தெரிஞ்சோமே நினச்சேன். ஏன்னா அந்த இடவேளை வரையும் பயங்கரமான காமெடி. அங்கே வந்தவங்களாம் சிரித்து 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 எப்பா ஒரே இதுவரையும் நான் போன இதில் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா கூட்டமே இருந்தது கிடையாது. இதுவரையும் தேட்டரில் கூட்டமே இருந்தது கிடையாது. தேட்டரில் கூட்டமாக இருந்த ஒரு படம் அப்படின்னா இந்த படத்தை தான் பார்த்துருக்கேன். எப்போவுமே என்னையும் வீட்டுக்காரையும் சேர்த்து 10 பேர் தான் இருப்போம். அது ரஜினிகாந்த் படமாக இருந்தாலும் சரி, விஜய் படமாக இருந்தாலும் சரி, அஜித் படமாக சரி, 10 பேர் 15 பேர் தான் இருப்போம். அதுக்கு மேலே இருக்கவே மாட்டோம். ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 60 பேர் இருப்பாங்க. என்னென்ன கிட்டத்தட்ட 60-70 பேர் இருப்பாங்க. அதுலேயும் ஒரே விசில் சத்தமும் அதுவும் நல்லா பயங்கர எல்லோரும் பயங்கர ஒரே சிரிப்பு சத்தமாக ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மொத்தமே 150-200 டிக்கெட் தான் இருக்கும் அங்கே. ஆனால் அதில் பார்த்தோன்னா கிட்ட பாதி காலியாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 70-80 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 200 டிக்கெட்டில் பாதி சீட்டு காலியாக இருந்தது, பாதி தேட்டர் ஃபுல்லாக இருந்துச்சு. அந்தளவு இருந்துச்சு. ஆனால் எப்போவுமே 10 பேர் தான் வருவாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது ஒரு 60-70 பேர் வந்துடுவாங்க. பெரிய விஷயம் டெல்லியில் டெல்லியில் பார்க்குறது அப்படின்னா அது தமிழ் மக்கள் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஏன்னா தமிழ்காரங்க அப்படின்னால தமிழ் மக்கள் மட்டும்தான் பார்ப்பாங்க. சூப்பர் ஒரே விசில் சத்தம் எப்பா சிரிச்சு இடவேளை வரையும் பயங்கர காமெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உணர்ச்சி பூசமாக இருக்குது. இப்போ நடக்கிறத இயல்பாக காட்டியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருந்தது. இப்படி ஓகே டைரக்டர் ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு படத்தில் அசத்தி இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவு சூப்பர். என்ன அருமையான ஒரு படம். இந்த ஒரு படத்தை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாங்க. இதுவரை நீங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த மிஸ் பண்ணாதீங்க. பிரமாதமாக இருக்குது இந்த படம். தாய் கிழவி அப்படிங்கிற படம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரம்பத்தில் மட்டும்தான் ராதிகா அவங்களுக்கு கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லாகவே படுத்த படுக்கையாக அப்படியே உடம்பு சரியில்லாமல் படுத்து இருக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்து எல்லாருமே இறந்து போகணும் எப்போ நினச்சி சந்தோஷப்படணும். வட்டி வாங்க வராங்கனால எல்லோரும் ஓடுறாங்க. அதுக்கப்புறம் படுத்த படுக்கையாக ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ கையை வச்சு சொல்கிறாங்க. யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு போகிறார் 160 ரூபாய் நகை வாங்கினாங்க. அதை நம்பி பையங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவரை காப்பாற்ற ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுது அவங்க சொன்னது எதுவுமே இல்லை சொல்லிட்டு ஐயோ இவங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு சரி நம்ம எப்படி இவங்களை காப்பாற்றுவோம் சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. நகையெல்லாம் விற்று எல்லாத்தையும் விற்று அடமானம் வச்சு எல்லாம் பண்ணுறாங்க. பொண்ணு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையிலேருந்து புருஷன் பாடாப்படுத்துகிறான்னு அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியில் என்னாச்சுன்னா ஒரு வழியாக அவங்க வந்துடுறாங்க. மதுரை பக்கம் தான் ஃபுல்லாகவே ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. ரொம்ப அருமையாக அந்த இயற்கை காட்சிகள்லாம். அதுக்கப்புறம் சரி அவங்க கடைசியில் ஒரு வழியாக ஆஸ்பத்திரியில் சேர்த்து பிழைச்சிட்றாங்க. சந்தோஷப்படுறாங்க. ஐயோ நகை பணம் எல்லாமே நிறைய நம்ம போச்சு அப்படின்னு நினச்சிருக்காங்க. எங்கிட்ட எதுவுமே இல்லை. அவங்க அம்மாட்ட போய் கேட்குறாங்க பிழைச்ச உடனே. எங்கிட்ட எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அந்த சொத்தை அவங்க எங்கே வச்சுருக்காங்கன்னு எல்லா இடமும் தேடுறாங்க. ஆனால் எந்த சொத்துமே கிடையாது. கடைசியில் அவள் ஒரு பைத்தியம் ஏதோ ஒரு பைத்தியம் சும்மா பணம் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான்னு தெரிஞ்சு ஐயோ எல்லாத்தையுமே செலவழிச்சிடுமே என்னடா செய்யுது சொல்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க எழுந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் அவங்க படுத்துகிற கட்டிலில் பார்த்தீங்கன்னா ஒழிச்சு வச்சுருக்காங்க. 300 பவுன் நகை வச்சுருக்காங்க. மருமகள் எப்படி இருந்தாலும் சரி எனக்காக நீங்கள் நகையெல்லாம் எவ்வளோ தூரம் பாடுபட்டிருக்கீங்க, 4 பங்கு தரேன்னு சொல்லிட்டு தன்னுடைய பொண்ணுக்கு அப்புறம் 3 பேருக்கு 4 பேருக்கும் தூக்கி கொடுத்துட்றாங்க. அந்த பகையை 4 பங்காக பார்த்தீங்கன்னா நகையை பிரித்து கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பொண்ணுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சிட்றேன்னு சொல்லி 2வது கல்யாணம் தன்னுடைய பொண்ணுக்கு பண்ணி வச்சிடறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. இந்த காலத்தில் இந்த காலத்து படம் எடுத்திருக்காங்க. கிராமத்து படம் தான் இந்த காலத்தில் எப்படி இன்னும் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த காலத்துக்கு ஒரு ஏற்ற ஒரு படமாக இந்த காலத்தில் என்னென்ன நடக்குமோ அந்த மாதிரி எடுத்தாங்க. அதனால் ஒரே விசில் சத்தம் பயங்கர பாராட்டு. இந்த காலத்துக்கு பிரமாதமான எல்லாருமே அதனால் ரொம்ப விரும்பி பார்த்தாங்க சொல்லலாம். கடைசியில் நகையும் கொடுத்துட்டு கல்யாணத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அந்த கடையை பார்த்தா சோம்பாக முடிச்சிடறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இடவேளை வரையும் சிரிச்சு வயரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணாக போச்சு சொல்லலாம். அந்தளவு பயங்கரமான ஒரு காமெடி அப்படி ஒரு காமெடி படம் பிரமாதமாக இருக்குது. யாருமே மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இடவேளைக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அழுக வரப்படி இருக்குது. இடைவேளைக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த படத்துலேயே கொஞ்சம் பார்த்திங்கன்னா உணர்ச்சி படமாக இருக்குது சொல்லலாம். இப்போ பார்த்தா எல்லாருமே பார்க்கும்போது அருமையான ஒரு படம் அப்படின்னு சொல்லுவாங்க.
எல்லாருமே ரசிக்க வச்ச படம்னு சொல்லலாம். எல்லாருமே இந்த படத்தில் வந்து பார்த்தா ரொம்ப பிரமாதமான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாங்க. இதுவரையும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காம பாருங்கள். 12 கோடி ரூபா வந்து செலவழித்து சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் எடுத்திருக்காங்க. ஆனால் இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா 35 கோடியை வந்து கடந்தாச்சுன்னு சொல்லலாம். தாராளமாக வந்து 50 கோடி கடந்து போகும்னு சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் சரி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 கோடியாவது கண்டிப்பாக வரும். 12 கோடி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 கோடி வந்து அவருக்கு முதல் படத்திலே நல்ல ஒரு லாபம் கிடச்சி சொல்லலாம். டைரக்டர் முதல் படத்தில் அசத்துன்னு அசத்துக்கா இவருக்கு முதல் படம் தானா அப்படின்னு நமக்கே வந்து டவுட்டாக இருக்குது. அந்தளவு பிரமாதமாக வந்து இருக்குது. ரொம்ப வந்து கண்டிப்பாக நீங்கள் இதுவரையும் பார்க்கலைன்னா பார்க்காதீங்க. ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட வந்து பார்த்தா ராபர்ட் மீனா சொல்லிட்டு நிறைய சீனில் வந்து வராங்க பார்த்தோம். அவங்களும் போட்டிருந்தாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விதத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன். மறக்காமல் பார்த்து ஆதரவு கொடுங்க. அப்போ தான் சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகும். இது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.